வணக்கம் நேயர்களே. உலகத்தில் உள்ள ஒரு முக்கியமான இன்ட்ரெஸ்டான ஒரு செய்தி உங்களுக்கு தெரியும். 1900 ஆண்டுக்கு பிறகு உலகத்தில் சில நாடுகள் அதிக வருமானத்தை தேடிக்கொண்டு ஒரு பணக்கார நாடாக மாறினதுக்கு காரணம் கனிய வளங்கள் இருந்தாலும் சில கைத்தொழில்கள் அவங்களுக்கு கை கொடுத்தது. அந்த வகையில் கழுதையிலையும் குதிரையிலையும் போன மனிதன் மோட்டார் வாகனங்களை தயாரிக்கப்பட்ட பிறகு அதை பயன்படுத்தினதால உலகத்தில் போக்குவரத்து குயிக்காக நடந்ததோடு உலக பொருளாதாரமும் வேகமாக வளர்ச்சி அடைந்தது. அதுக்கு பிறகுதான் விமானங்கள்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இருந்தாலும் மோட்டார் வாகனம் தான் உலகத்தில் ஆரம்பத்தில் இந்த போக்குவரத்து துறையில் ஒரு பெரிய மாற்றத்தை செஞ்சது. இந்த வகையில் சகோதரர்களே, எந்த நாடு இந்த மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செய்ததோ அந்த நாடுகள் எல்லாம் அதிக பணம் உள்ள பணக்கார நாடுகளாக மாறிவிட்டது. அந்த வகையில் உலகத்தில் மிகப்பெரிய மோட்டார் வாகன உற்பத்தியில் பணக்கார நாடுகளாக மாறினதில் ஐரோப்பா முக்கிய இடத்தை பெற்றது. பிறகு அதுக்கு போட்டியாக திடீரென்று ஜப்பான் வந்து மோட்டார் வாகனங்களை உற்பத்தி செஞ்சு ஒரு பெரிய பணக்கார நாடுகளாக மாறிச்சது. இருந்தாலும் இந்த ஐரோப்பாவுடைய மோட்டார் வாகன உற்பத்தி வருமானம் குறையில்லை. ஆனால் இடையில மோட்டார் வாகன உற்பத்திகளை நுழைஞ்ச ஜப்பான் ஐரோப்பாவோட சேர்ந்து கொண்டது. அதாவது ஐரோப்பாவோடு சேர்ந்து மோட்டார் வாகன சந்தையில சமமான ஒரு தன்மையை பெற்றுக்கொண்டாங்க. அதோடு ஐக்கிய அமெரிக்காவும் மோட்டார் வாகன உற்பத்தியில உலகத்துல ஃபேமஸான நாடுகள். ஐக்கிய அமெரிக்காவுடைய மோட்டார் வாகனம் இலங்கைக்கு அதிகமாக வராட்டியும் உலகில் வசதி வாய்ப்பான நாடுகளுக்கு அமெரிக்காவுடைய வாகனங்கள் விற்பனையாகிறது. அந்த வகையில் இந்த ஐரோப்பா, அமெரிக்கா, ஆசியாவில் உள்ள ஜப்பான் போன்ற நாடுகள் இந்த மோட்டார் வாகனத்தில் நாங்க தான் என்ற இடத்தை வச்சு கொண்டிருந்தாங்க. ஆனால் இந்த மோட்டார் வாகனம், அதாவது கார்வேன் உற்பத்தியில உலகத்துல ஒரு புதிய மாற்றம் ஒன்று உருவாகிவிட்டது. அதனால இவ்வளவு நாளும் பாரம்பரியமா நாங்க தான் உற்பத்தி செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த நாடுகள் எல்லாம் வழி இல்லாத நிலைமைக்கு இனி ஒன்றும் செய்ய இயலாது எங்களால அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாறிவிட்டது, மாறி வருகிறது. அது எப்படி நடந்தது அப்படிங்கிறத இந்த காணொலியில உங்களுக்கு விளங்குற மாதிரி சுருக்கமா சொல்றேன். இது இந்த உலகத்துல தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு முக்கியமான மாற்றம். ஆகவே இது முழுசா கேளுங்க. ஆகவே முழுசா கேட்கறதுக்கு முன்னுக்கு மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி அடிக்கடி உலகத்துல இலங்கையில நடக்கிற முக்கிய நல்ல நிகழ்ச்சிகளை பக்க சார்பு இல்லாம உங்களுக்கு நடுநிலையா பேசுறதுக்கு நாங்க தயாராகிக்கின்றோம். வாங்க விஷயத்துக்குள்ள போவோம். ஐரோப்பாவில் பெரிய ஒரு அதிர்ச்சி நடந்து கொண்டிருக்குது. அதாவது பல கார் தொழிற்சாலைகள் மூடப்பட்டு ஆயிரக்கணக்கான கார் தொழிற்சாலையில வேலை செய்த தொழிலாளர்களோட வேலைகள் இல்லாம போய் தொழிலாளர்கள் வேலை இல்லாதவர்களாக மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஜெர்மனி, பிரான்ஸ், இத்தாலி போன்ற நாடுகளுடைய கார் உற்பத்திகள் ஜப்பானை போல முன்னணியில் இருந்தது. இப்படி முன்னணியில் இருந்த இந்த கம்பெனிகளுக்கு மிகப்பெரிய இடி வந்து விழுந்து விட்டது. அதாவது சொல்லுவாங்க, உலகத்தில் எப்போதும் எல்லாரும் எல்லா நேரத்திலையும் வெற்றி பெற முடியாது. ஒரு நாள் தோல்வி வரும். அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையில் தான் நாம் வெற்றியில் பயணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் இந்த நாடுகள் இப்ப இந்த கார் உற்பத்தியில அண்மை காலமாக மிகப்பெரிய இழப்பு, தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறது. ஏன், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறீங்க தானே? அதாவது ஐரோப்பாவில் உள்ள கார் உற்பத்தி நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஐரோப்பாவுடைய கூட்டமைப்பான ஐரோப்பிய ஒன்றியம் ஒரு புதிய முடிவு ஒன்று எடுக்கிறாங்க. அது என்ன முடிவுன்னு சொன்னா, 2035 ஆண்டுக்கு உள்ளுக்க இந்த சூழலை பாதுகாக்கிறதுக்கும் உலகத்துல முடிஞ்சு கொண்டு போற இந்த பெட்ரோலுக்கு மாற்று வழியாகவும் இப்ப இருந்தே நாம புதிய தொழில்நுட்பங்களை கார்களுக்கு உள்ளுக்க புகுத்தி விடணும். அந்த வகையில 2035 ஆண்டுக்கு உள்ளால பெட்ரோல் டீசல் கார்கள் இல்லாமல் மின்சார கார்கள் உற்பத்தி செய்யறத நாங்க அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. ஆனால் இந்த மின்சார கார்களுடைய யதார்த்தமான நிலைமை இந்த ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு விளங்காம போயிட்டு, இந்த வகையில ஐரோப்பிய ஒன்றியத்துல கதையை கேட்டு இந்த ஐரோப்பிய கார் உற்பத்தி நாடுகள் எல்லாம் மின்சார கார்களை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சாங்க. இதனால என்ன நடந்ததுன்னு சொன்னா, வலிமையான பெட்ரோல் டீசல் கார்களை விட மின்சார கார்கள் உற்பத்திக்கான செலவு அதிகரித்தது. இந்த மின்சார கார்களுடைய விலையும் அதிகமாக இருந்தது. அடுத்தது என்னென்னு சொன்னால், நாங்கள் நினைச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு நாங்கள் வாகனத்தை செலுத்தணும்னு சொன்னால் இந்த மின்சார கார்களை செலுத்த முடியாது. ஏன்னு சொன்னால் சார்ஜ் இருக்காது. ஆகவே மறுபடியும் நாங்கள் சார்ஜ் ஏற்றணும். அந்த சார்ஜ் ஏற்றுறதுக்கு கொஞ்சம் நேரம் போகும். அவ்வாறு சார்ஜ் ஏற்றுற இடங்கள் எல்லா இடங்களையும் இல்லை. அவ்வாறு அந்த மாதிரி இடங்களை உருவாக்குனா அதுக்கு மிகப்பெரிய ஏர்போர்ட் மாதிரி ஒரு இடம் தேவை. ஏன்னு சொன்னால் எல்லா கார்களும் வந்து பெட்ரோல் அடிச்சுட்டு லைனில் குயிக்காக போய்கொண்டே இருக்கும். ஆனால் சார்ஜ் ஏற்றுறண்டா அப்படி இல்லை. அதை கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே சார்ஜ் வச்சுக்கணும். ஆகவே ஒவ்வொரு கார்களும் வந்து சார்ஜ் அடிக்கிறதுக்காக அங்கே நிப்பாட்டினா மிகப்பெரிய நெருக்கடி ஒன்று ஏற்படும். உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு சொல்லி விளங்கி இருக்கும். ஆகவே இந்த மாதிரி காரணங்களால ஐரோப்பாவில் உள்ள மக்கள் இந்த உற்பத்தி செய்யப்பட்ட எலக்ட்ரிக்கல் மின் கார்களை வாங்குறதுக்கு தயங்குகின்றார்கள். இப்படியான ஒரு சிச்சுவேஷனை அறிஞ்ச சீனாக்காரன் அந்த கெப்புகளை நுழைஞ்சி மின்கார் உற்பத்தியில உலகத்துல ஒரு பெரிய புரட்சிகர மாற்றத்தை இந்த சைனாக்காரன் நடத்திட்டான். அது என்ன மாற்றம்னு சொன்னா, குறைஞ்ச விலையில அதிக மின்சக்தி உற்பத்தியோட மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய கார்களை, குயிக்கா சார்ஜ் ஏறுற மாதிரி கார்களை சைனா ஐரோப்பா சந்தைகளில் விற்க ஆரம்பிச்சிட்டான்.
இந்த வகையில் BYD, ஜீலி போன்ற வகை சைனா கார்கள் தற்போது ஐரோப்பாவில் மக்களால் அதிகம் வாங்கப்படும் கார்களாக மாறிவிட்டது. மக்கள் யோசிக்கிறாங்க, நாங்க ஏன் விலை கூட கொடுத்து இந்த ஐரோப்பாட காரை வாங்கணும், இந்தாகிதப்பா கார், குறைஞ்ச விலையில் அதிக நீண்ட தூரம் பயணிக்க குயிக்காக சார்ஜ் ஆகிரும், இருக்குது கார்னு சொல்லி சீனாவுடைய கார்களை ஐரோப்பிய மக்கள் வாங்க ஆரம்பிச்சதால ஐரோப்பா உள்ளுக்க உற்பத்தியாகிற கார் செயல்களில் அப்படியே கரல் பிடிக்கிற அளவுக்கு அப்படியே நீண்ட நாளா ஷோரூமுக்குள்ளேயே இருக்கிறதா தகவல் தெரிவிக்குது. இதனால ஐரோப்பாவுக்கு புதிய கார்களை உற்பத்தி செய்ய முடியாம ஈக்கிற காரை வித்தத்தானப்பா புதிய காரை உருவாக்கலாம். ஆகவே கார்கள் விற்பனை செய்ய முடியாம தொழிற்சாலைகள் அப்படியே ஸ்டக் ஆகி தொழிற்சாலையில கார் உற்பத்தி இல்லை என்று சொன்னா உற்பத்தி செய்யப்பட்ட கார்கள் விற்பனையாக மாட்டேங்குது. ஆகவே அதிகமான கார் தொழிற்சாலைகள் ஐரோப்பாவில் இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு மாறிவிட்டதாக செய்திகள் தெரிவிக்குது. இதனால ஐரோப்பாவில் இந்த கார் தொழிற்சாலையில வேலை செஞ்ச ஆட்களுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த தொழிற்சாலையில வேலை செஞ்ச அதிகமான ஆட்கள், உங்களுக்கு தெரியும் கார் தொழிற்சாலை என்பது அதிகமான ஊழியர்களை கொண்டு வேலை செய்யும் ஒரு கம்பெனி. ஆகவே இவர்களுக்கெல்லாம் வேலைகள் இல்லாமல் தற்போது ஐரோப்பாவில் இருப்பதாகவும் இதனால் குடும்பங்களுக்கு இடையில், அதாவது பொருளாதார பிரச்சனை உருவாகி குடும்பங்களுக்கு இடையில் பிரச்சனை வந்து பெரும் சிக்கலை இந்த ஐரோப்பிய நாடுகள் எதிர்கொள்ள ஆரம்பித்து விட்டதாகவும் செய்திகள் தெரிவிக்குது. உடனே இந்த ஐரோப்பிய ஒன்றியம் என்ன செஞ்சது சொன்னா, இந்த சீனாக்காரண்ட காரை வாங்க விடக்கூடாது, நாம் என்ன செய்யணும் சொன்னா ஐரோப்பா உள்ளுக்க வர சீனாவுடைய கார்களுக்கு வரியை அதிகரிப்போம்னு சொல்லி வரியை உயர்த்தினாங்க. அதனால சீனாக்காரனுடைய காருக்கு வரி உயர்ந்தது. பிறகு கொஞ்ச நாள் சீனாக்காரன் வந்து காரை அங்க விற்க இல்லாம தடுமாறின நேரத்தில் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தப்படி சீனா ஐரோப்பா உள்ளுக்க கார் கம்பெனிகளை ஆரம்பிச்சாங்க. அவ்வாறு சீனாவுடைய கம்பெனி ஐரோப்பா உள்ளுக்க கார் கம்பெனியை ஆரம்பிச்சதால ஐரோப்பாவுடைய சட்ட பிரகாரம் சீனாவுடைய காருக்கு நினைச்ச மாதிரி எல்லாம் விலை கூட்டக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போய்விட்டது. என்று சொன்னா கார்கள் சீனாவுல இது வர இல்ல, சீனாவுடைய கார் இந்த ஐரோப்பிய நாடுகளுக்கு உள்ளுக்கேயே உற்பத்தி ஆகுது. எனவே இதை தடுக்கிறதுக்கு ஐரோப்பா சட்டங்கள்ல இடமில்லாமல் இருக்குதான் என்று சொன்னா, இதற்கு முன்னாலேயே இது சம்பந்தமாக சீனா ஐரோப்பாவோட ஒப்பந்தம் செய்து விட்டது. எப்படி ஒப்பந்தம் சொன்னா, நீங்க எங்க நாட்டில் கொண்டு வந்து கார் கம்பெனி நடத்துங்க, உங்களோட கார்களை சீனாக்களை விற்பனை செய்யுங்க, அதே போல நாங்க உங்களோட நாட்டுக்களை விற்பனை செய்வோம், ஒப்பந்த அடிப்படையில் கார் கம்பெனிகளை உருவாக்குவோம் என்று குறிப்பிட்ட ஆண்டுகள் வரை இது செய்வோம் என்று சட்டங்கள்ல எழுதப்பட்டாச்சு. ஆகவே ஐரோப்பிய பாராளுமன்றத்தாலும் இதனை தடுக்க முடியவில்லை. ஒருவேளை இதை எவ்வாறு சரி அவர்கள் தடுக்க முற்பட்டால் சீனா என்ன செய்யும் சொன்னால், ஐரோப்பாவுடைய கார்களை சீனாவுக்குள் விற்பனை செய்ய விடாது. அதாவது ஐரோப்பாவுடைய கார்கள் சீனாக்கள் விற்பனையாகும் போது சீனா என்ன செய்யும், அதுக்கான வரியை உயர்த்தி கொண்டே போகும். உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும், அண்மையில் அமெரிக்காவும் சீனாவும் சண்டை பிடிச்சு கொள்ளுது. அமெரிக்கா வரி உயர்த்த சீனாவும் வரி உயர்த்திச்சுது. பிறகு அமெரிக்காவும் மறுபடியும் வரியை உயர்த்த சீனாவும் பதிலுக்கு பதில் உயர்த்தி கொண்டே போச்சுது. அவ்வாறு போனால் அமெரிக்காவுக்கு தெரியும், எங்களுடைய பொருட்களை நாங்கள் சீனாவுக்குள் விற்பனை செய்ய முடியாது என்று சொன்னால் உலகத்தில் அதிக சனத்தொகை கொண்ட நாடுகளில் ஒன்று சீனா. அந்த வகையில் அதிக சனத்தொகை உள்ள சந்தைகளில் விற்பனை செய்யும் வாய்ப்பு இடமில்லாமல் போய்விடும் என்று சொல்லி அமெரிக்கா வரி உயர்த்துவதை ரிட்டர்ன் பெற்றுக் கொண்டது. அதுபோல சீனாவுடைய கார்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் வரியை உயர்த்துமானால் சீனாவும் என்ன செய்யும், பதிலுக்கு பதில் வரியை உயர்த்தும். இதனால் ஐரோப்பாவுடைய கார்கள், இருக்கும் கார்களை கூட சீனாவுக்குள் விற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஐரோப்பாவுக்கு உருவாகும். சீனா ஜனாதிபதி அண்மையில் சொல்லியிருந்தார் அமெரிக்காவுக்கு, எப்படி சொன்னார் சொன்னா, நீங்க வரியெல்லாம் உயர்த்தி தடுக்க வேணாம், எங்கட தொழில்நுட்பம் ஒன்று வந்தால் அதுக்கு போட்டியாக நீங்கள் இன்னொரு தொழில்நுட்பத்தை போட்டி போட்டு உற்பத்தி செய்யுங்கள், அதுதான் அறிவு போட்டி. அதற்கு மாற்றமாக இந்த வரியை உயர்த்தி வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்தி ஒரு நாட்டின் பொருளாதாரத்தை முடக்க நினைப்பது ஒரு கோழைத்தனம் என்று சொல்லி சீனா ஜனாதிபதி அமெரிக்காவுக்கு சொன்ன விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போலத்தான் இந்த ஐரோப்பாக்கு சீனாவோட தற்போது கார் உற்பத்தியில போட்டி போட முடியாம தோல்வி அடைஞ்ச நிலையில காணப்படுறாங்க. சீனா உலகத்துல ஒரு மாபெரும் புரட்சி, அதாவது தொழில்நுட்ப உற்பத்தி புரட்சி ஒன்ற உலகத்துல செஞ்சு வார விஷயம் இந்த கார்ல மாத்திரம் இல்லை, இன்னும் எத்தனையோ தொழில் துறைகள்ல போட்டி போட்டு வாரதை நாங்க பார்க்கக்கூடியதாக உள்ளது. ஆகவே ஐரோப்பா இனி என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை நீங்க மறந்துடாம கமெண்ட் பகுதியில் போடுங்க. அதாவது சீனா கொண்டு வந்திருக்கிற புதிய கார், அதாவது புதிய தொழில்நுட்பத்துக்கு பதிலாக மேலும் புதிய தொழில்நுட்பங்களை இந்த ஐரோப்பா நாடுகள் கண்டுபிடிக்க வேணுமா, அல்லது சைனாவுக்கு இந்த கார் சந்தையை விட்டு கொடுத்து விட்டு வெளியேற வேண்டுமா என்று உங்களோட ஆக்கப்பூர்வமான கருத்தை எதிர்பார்த்தவனாக நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றேன். சரி நேயர்களே, எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் உங்களது பணிகளை நீங்கள் செவ்வனே செய்து கொண்டு காதுகளால் உலக புதினங்களை அறிய வேண்டுமென்றால் எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். என்றும் உங்கள் காதுகளுக்கு நம்பகமான செய்திகளை மாத்திரமே எட்டச் செய்வோம். இது AI24 யூடியூப் சேனல்.